ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயரா சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும். நான் ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் பார்த்தேன். சூப்பராக க்ரீமி டெக்ஸ்சராக இருந்தது. நானுமே இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்லாமே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். 10 கேஷ்யூ போல் வச்சுருக்கேன். 5 மிளகா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம், 2 வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணியிருக்கேன். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு. உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷ் க்ரீமுக்காக நான் பன்னீரை பாலில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம லைட்டாக டாஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இருக்காது. நான் அதுக்காக கடாயில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் கூடவே நான் ஆயில் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கூடவே பச்சை மிளகா, முந்திரி, இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் இதை பட்டரில் டாஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர், அரோமாலாம் நல்லா சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் வெள்ளை குருமா பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் அதே பேனில் பட்டரும் ஆயிலும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காய்கறியை டாஸ் பண்ணுறதுக்காக. நானுமே இப்போ தான் ஒயிட் குருமா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நிறையா இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ட்ரை பண்ணுறதுக்காக. ஸோ இது நல்லா இருந்தது. நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குது அப்படின்ட்டு. இது தேவைக்கு இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணுறேன். பத்தலைன்னா நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த ஸ்டேஜில் பன்னீர் அரைச்சி வச்சுருக்கேன் பால் ஊற்றி. அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டிங்கன்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக வரும். இன்னும் இப்போ நம்ம லாஸ்ட்டில் கொரியண்டர் போட்டுடலாம். கிரேவி நல்லா திக்னஸ் ஆகிக்கிட்டே வருது. எனக்கு இந்த ஸ்டேஜ் போதுமான அளவு. இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒயிட் குருமா அப்படின்ட்டு. நம்ம போட்ட வெஜ்ஜீஸ்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதானே. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். வெள்ளை குருமா எவ்வளவு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. இதை கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம க்ரீமியாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்க சாப்பிட பீட்ரூட் சப்பாத்தி, மசாலா சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இல்லைனா இடியாப்பம், பூரி, அதுக்கெல்லாமே கூட சூப்பர் காம்பினேஷன். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோட vlog-ஐ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட இன்னொரு vlog-ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.